சுகன்யா விக்னேஷ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஸ்கூல் ஷாப்பிங் செல் தான் பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. போலாம் வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பேக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் அக்காவோட பேகு. ஓகே, இதில் 1 2 3 4 ஜிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட பேகு. ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாமே ஸ்கூல் ஷாப்பிங்ஸ் தான். ஓகே, எங்கள் அக்காவோட பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 800. வாவ்! இந்த பேக் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பாஸ்ன்ற ஒரு கடையில் தான் இருக்குது. எல்லாமே ரேட் கம்மியில் இருக்கும். நமக்கு ஒரு பேக் இப்போ வாங்குறோன்னா ஒரு தடவை ஃபுல்லாத்தையும் பேக்கை ஒரு தடவை தச்சு கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த பேக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா 700. ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஜிப்பு நான் ஓப்பனில் தான் வச்சுருக்கேன் போல. இங்கிட்ட ஒரு ஜிப் இருக்குது, இங்கே ஒரு ஜிப் இருக்குது, இங்கே 2 இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கலாம் போல். இந்த மாதிரி இருக்குது. ஸ்மூத்தாக போட்டுது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஜிப் இருக்குது. இங்கே நம்ம நிறைய புக்ஸு எல்லாம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஏதாவது வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே உள்ளதை வச்சுக்கலாம். ஓகே, ஓகே, இது நம்ம பார்த்தாச்சு. இதை வச்சுக்கலாம். எங்கள் அக்காவோட பேக் வந்துட்டு கவர் மட்டும் நம்ம போடல. அப்புறம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேக்கு. இது எனக்கு தான். இந்த பிங்க் கலர் அங்கங்கே வரனால அந்த பேக்கு மேட்சிங்காக இருக்கும்னு வாங்கியிருக்கோம். எங்கள் அக்காவுக்கு லஞ்ச் பேக்லாம் வேணாம் எனக்கு அப்படின்ட்டா, சரி அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இதுதான் என்னோட லஞ்ச் பேக். சூப்பராகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல ஜிப்பு கொடுத்துருக்காங்க. லஞ்ச் பேக்கே ஒரு தடவை நமக்கு தச்சு கொடுத்துட்றாங்க. மதுரையில் அப்பாஸ்ன்ற கடைக்கு கண்டிப்பாக போங்க. சூப்பராக இருக்கு. இங்கனக்குள்ளே எல்லாரும் நம்ம வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நான் வாட்டர் பாட்டில் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வாட்டர் பாட்டிலோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50 ரூபான்னு போட்டிருக்காங்க. சூப்பராக நல்ல குவாலிட்டியாக இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே, இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், 59 ரூபா. ஆனால் இதோட ரேட்டு மட்டும்தான் ரொம்ப கூட, 99 ரூபா. இது எங்கே வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா இது டிமார்ட்டில் வாங்கினோம். இதுதான் எனக்கு வாங்கியிருக்கேன் வாட்டர் பாட்டில். நல்லா பேகுக்கு மேட்சிங்கு நல்லா பிங்க் கலரில் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு எங்கள் அக்காவோட வாட்டர் பாட்டில், இது எங்கள் அம்மாவோட வாட்டர் பாட்டில். ஓகே, இதே நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எனக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸாக வாங்கியிருக்கோம். இதுதான் இப்போதைக்கு இருந்தனால வாங்கினோம். வேறு அந்த பக்கம் சரியான கூட்டன்றனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அவங்க வீடியோ எடுக்க முடியல, இல்லைன்னா அதுவும் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருப்போம். இதோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 39 ரூபா. இதோட ரேட் 2 சேர்த்து தான். சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறீங்க. ஏதோ ஸ்டிக்கர்லாம் ஒட்டிருக்காங்க, ஈஸியாக எடுத்துக்கலாம் போல. இது அது மாதிரி தான் இருக்குது. ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது கொண்டு போய்க்கலாம். ஓகே, இது நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு பாக்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கேன். இது உண்மையிலே சூப்பராக இருக்குது. இதோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஆமாம். ஓகே, இது எப்படின்னா பாருங்கள், இதில் நான் ஏற்கனவே இப்போ வாங்கின பொருட்களை மட்டும் வச்சுருக்கேன்.
பாருங்கள், எரேசர் வந்துட்டு 5 ரூபி, அதுவும் பிங்க் கலர்லேயே வாங்கியிருக்கேன். ஒயிட்னர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபி. இதோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 6 ருபீஸ். இதோட ரேட் வந்துட்டு எனக்கு தெரில, என்னோடய சிஸ்டர் வந்துட்டு எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகே, இப்போ கீழே உள்ளது பார்க்கலாம். இந்த பென்னுக்கு வாங்கின கேட்டேஜ்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் இருக்குதுக்குள்ள. எதுக்கும் நமக்கு தேவைப்படுன்றனால இந்த ஒரு எரேசர். இந்த பென்சில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் என்னோடய சிஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஒரு பென்சில்லேருந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நாங்கள் டிமார்ட்டில் வாங்கினது. இதுவும் நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். இந்த பாக்ஸு, இந்த ஸ்னேக்ஸ்னரி ஐட்டம்லாம் நான் இங்கனக்குள்ளே கிடச்சதில் வாங்கியிருக்கேன். ஷார்ப்னர் வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் தான் வாங்கினேன். எவ்வளோன்னா 5 ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்க, 25 ரூபாய் எம்ஆர்பி. ஓகே, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லிப்பர் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்லிப்பர் வாங்கிக்கிறத ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அக்காவோட ஸ்லிப்பர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு என்னோட காலில் நான் வியர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன், பாருங்கள். சச்சு, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வாங்கின ஸ்லிப்பர். இதுதான் நான் எனக்கு வாங்கியிருக்க ஸ்லிப்பர். நான் இதை உங்களுக்கு வியர் பண்ணி காமிக்கிறேன். ஸ்லிப்பர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அட்டை போடுறதுக்காண்டி இந்த இது வாங்கியிருக்கேன். இந்த ரோல் 3 ரோல் வாங்கியிருக்கேன். ஒன்னோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 35 ருபீஸ். நான் 3 வாங்கியிருக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்குறேன். வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு ரிப்பன் வந்துட்டு மறந்துடவே கூடாதுன்னு ரிப்பன் வாங்கியிருக்கேன். ஓகே, இப்போ ரிப்பன் வச்சுக்கலாம். எங்கள் அக்காவுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று. இந்த ரிப்பனோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 11 ருபீஸ். ரெண்டு வாங்கி. இப்போ இந்த பென்னு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பென்னு, ஒரு பென்னோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 ருபீஸ். ஓகே, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். போதில் இந்த மாதிரி நான் இதில் பிங்க் கலர் இருக்கான்னு பார்த்தேன், பிங்க் கலரே இல்லை. அவ்வளோதான், 5 கலர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இதுதான் வாங்கியிருக்கேன். இங்குக்கு ஊற்றுறது ரீஃபில் பண்ணி வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்னெட் பென். இதோட ரேட் வந்துட்டு சொல்ல மறந்துட்டு பாருங்கள். இதோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 ருபி. இதோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். மேக்னெட் பென்னு சூப்பராக இருக்கும். இந்த மொத்த பாக்ஸ் ஃபுல்லாக எவ்வளோன்னா 65 ருபீஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பென்னு தான் வாங்கியிருக்கேன். இது எங்கள் அக்காவுக்கு இங்கு பென்னு. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்ரேஜ் பென் வாங்கியிருக்கேன். இங்கு பென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 95 ருபீஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீடில் வந்துட்டு வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0.7 வாங்கியிருக்கேன். ஆனால் இதோட ரேட்டு 10 ருபி. ஏன்னா கலராக இருக்கா, அதனால 10 ருபி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த பிளாக் பென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பென் 10 ருபி. 2 வாங்கியிருக்கேன். எங்கள் அக்காவுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று பிளாக் பென். நெக்ஸ்ட்
வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் லீடிங் பென்சில் வந்துட்டு வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபி. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவுக்கு ஒரு நோட்டு எனக்கு ஒரு நோட்டு வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 35 ருபீஸ். 2 வாங்கியிருக்கோம். இது மீடியமான நோட்டு, கோடு போட்ட நோட்டு தான் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்டு நிறையா கொடுப்பாங்கன்றதுனால A4 ஷீட்டு கட்டு வாங்கியிருக்கோம். பாக்ஸ் வந்துட்டு நிறையா இருக்கிற பாக்ஸ் வந்து இல்லைன்ட்டாங்க. அதனால நம்ம ஒரு கட்டு மட்டும் வாங்கியிருக்கோம். இதில் 100 பீஸ் இருக்குமா, 100 பேப்பர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். 2 கவர் தான். இந்த கவரும் நிறைய இருக்கு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவுக்கு ஒரு பவுச்சு. இதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருக்கோன்னா ஒரு டைரி மாதிரி ஒன்று வச்சுருக்கா. இதில் வந்துட்டு ஏதாவது எழுதியிருப்பானா அதுக்காண்டி. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இங்க் பென்னு, அப்புறம் ஒரு கேட்ரேஜ் பென், ஒரு பென்சில், அப்புறம் ஒரு ரீஃபில் பென், ப்ளூ ஜெல்லு, அப்புறம் பிளாக் ஜெல்லு, எரேசர், அப்சரா எரேசர் 5 ருபீஸ். இது வந்துட்டு இந்த கேட்ரேஜ் பென்னுக்கு மாட்டுறதுக்கு. அவ்வளோதான், இதெல்லாம் வச்சுருக்கா. இந்த பவுச்சோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 65 ருபீஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த டிஃபன் பாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. முதல்ல எனக்கு வாங்கியிருந்தேன், அப்புறம் எங்கள் அக்காவுக்கு வந்துட்டு கொடுத்துட்டேன். எனக்கு இது பிடிக்கலன்றனால இல்லை, இது வந்துட்டு நான் இன்னொரு ஒரு மாடலில் பார்த்து வச்சுருந்தேன். அந்த மாடலில் இருந்ததுன்னா நான் அதை வாங்கிக்கிறேன், இல்லைன்னா உனக்கு இதை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். பாருங்க, இதில் ஒரு கட்டு இருக்கும், கீழே ஒன்று கொடுத்துருப்பாங்க, 3 அடுக்கு, அப்புறம் இங்கே ஒன்று கொடுத்துருக்கோம் 3. சூப்பராக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 135 ருபீஸ். 135 ருபீஸ். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இது எனக்கு தான் வாங்கியிருக்கேன். 2 பாக்ஸ் நான் வாங்கியிருக்கேன். எங்கள் அக்காவுக்கு ஒரு பவுச்சு. இது பாருங்கள், இது ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே எனக்குள்ள ஏதாவது வச்சுக்கலாம், இங்கெல்லாம் ஏதாவது வச்சுட்டு கீழே ஏதாவது வச்சுக்கலாம். சூப்பராக இருந்தது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கம்மி ப்ரைஸில் சூப்பராகவும் அழகாகவும் இருந்ததுனால நான் இது வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவுடர் அடிக்கிற பஞ்சும் அப்புறம் அதுக்குரிய டப்பாவும் நல்லா சூப்பராக அப்படியே அழகாக பஞ்சு சூப்பராக இருந்தது. இதோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட டோட்டலாக முடிஞ்சிருச்சு. இந்த டிஃபன் பாக்ஸ் தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன். அதை நான் ஒரு வழியாக வாங்கிட்டேன். ரொம்ப இடத்துல நிறைய இடத்துல தேடி பார்த்தேன். ரொம்ப பிளாஸ்டிக்காக இருந்தனால எங்கள் டேடி வாங்கி தர மாட்டேன்ட்டாரு. அதனால தான் நான் ஸ்டீலில் இருந்தால் வாங்கி தரேன் அப்படின்னா தான் அந்த பக்கம் நாங்கள் போனால் ஸ்டீலில் இருந்தது. அதனால தான் நாங்கள் வாங்குவோம். அந்த டிஃபன் பாக்ஸை எங்கள் அப்பா கொடுத்துட்டேன். ஓகே, பாருங்கள், ஓப்பன் பண்ணுறேன். 4 பக்கமும் இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சோறு வச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு இந்த இடத்துல பிடிக்க பிளாஸ்டிக்கில் தான் யூஸ் பண்ணுவேன்னா கீழே வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு இந்த இதுலேயே வச்சுக்குவேன், எப்பயாவது வச்சுக்குவேன். தயிர் சோறு இந்த மாதிரி இதில் வச்சுக்குவேன். மீதியில் சூடான சாப்பாடுனா நான் இங்கே எனக்குள்ளே வச்சுக்குவேன். இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஓப்பன் பண்ணுற இடம் வரும். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஸ்பூன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது நம்ம க்ளோஸ் பண்ணலாம். இதோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 225 ருபீஸ் இதோட ரேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட ஸ்கூல் ஷாப்பிங் அண்ட் திங்ஸ். இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you, bye. அடுத்தடுத்த காத்திருங்கள். பாய் பாய். எல்லாரும் நல்லபடியாக ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்த தடவைக்காக காத்திருங்கள். பை